ஹாய் மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராண்ட் சாப்டர் 2ல இன்றைக்கி வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போய் டோர் எஸ்கேப் பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிராணி மட்டும் வச்சுட்டு போகலாம். நம்ம இந்த வாட்டி கிராணி மட்டும் வச்சுன்னு போகலாம். நார்மலில் இருக்கட்டுமா இல்லை ஈஸியில் சொல்லலாம். நம்ம நல்லா போகலாம். வாங்க இப்போ உள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி பேசி அப்லோட் பண்ணுவேன். நிறைய கேமு உங்களுக்கு பிடிச்ச கேம்லாம் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை விளையாடி கேம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஒரு லைக் தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டே 1 வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நான் தான் இப்போ ஏந்துக்கிறேன் போல இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து போகலாம் கைஸ். டோர் எஸ்கேப்புக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு விளாடி. அதனால் இந்த டோர் எஸ்கேப்புன்னா நான் பண்ணணுன்னு எனக்கு சரியாக தெரில கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள், இங்கே போட் இருக்குது. நம்ம இன்றைக்கி போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வரல, அதனால் நம்ம மேலே போயிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிக்கு பண்ண போகிறோம். இப்படி வந்தாச்சா, அதை ஆன் பண்ணி விட்டு இப்படி வந்துடணும் கைஸ். இப்படி வந்துட்டிங்கன்னா இப்போ இப்படி அதே நின்று பார்த்துருந்தீங்கன்னா அந்த சைடு வந்து கிராணி வர்றது தெரியும். இப்படி கிராணியை நம்ம உள்ளே போனோன்னே உள்ளே வச்சு கது டாப்பல் போட்டு நம்ம இப்படி ஓடிடலாம் கைஸ். நாங்கள் பாருங்க கிராணி வந்துச்சா. இப்போ நம்ம இப்படியே போயிட்டு இப்படி வச்சு கது சாத்திட்டு நம்ம இப்படியே உள்ளே ஓடிடலாமா கைஸ். இப்போ நம்ம வந்து இதுவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து டேப் இருக்குது. இதில் வந்து எதுவுமே இல்லை. அதில் வந்து போட் எஸ்கேப்புக்கான தேவையான பொருட்கள் இருக்கிறது. இது உள்ள கன் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ வாங்க மகளே நம்ம வெளியே போகலாம். இங்கே வந்து தான் 8 கால் பூச்சி இருக்கிறான். இந்த 8 கால் பூச்சி இப்போ கிராணி வெளியே இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கின்னு இப்போ நம்ம வந்து இதுவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துலேயும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கைஸ் இருக்குது. நம்ம டோர் எஸ்கேப் தேடி வந்தோன்னா ஹெலிகாப்டர் கிடைக்கும். ஹெலிகாப்டர் தேடி வந்தோன்னா வேறு என்ன கிடைக்குது? என்ன சார் நம்ம கொத்த பண்ணோம்? எதுவுமே இல்லை. அதனால் இப்போ நம்ம மேலே இருக்க கீ கச்சிக்குது. இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். இதில் வந்து சிக்கன் இருக்குது. சிக்கன் யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த 8 கால் பூச்சி மாதிரி இருக்குதுல்ல, அதுக்கு தான் சிக்கனு. எதுவுமே இருக்க மாட்டேது காய்ஸ். காய்ஸ் நான் பார்க்கவே இல்லை. அதனால் வந்து இப்போ வந்து கிராணி வந்து நம்மளை அடிச்சிருச்சு. இப்போ வந்து டே 2 வந்துச்சு. நம்ம வந்து அந்த சாவி மட்டும் தான் கண்ணே பிடிச்சிக்கிறோம். இன்னும் நிறைய தேவைப்படுது. முதல்ல அந்த சாவி மூலமாக எடுத்துகிட்டு வரலாம். போயிட்டு முதல்ல அந்த கண்டுபிடிச்சி அந்த கிராணி முதல்ல போட்டு தரலாம் கைஸ். வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும் கைஸ். அதோட அந்த கிராணி கதையை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். இது வேறு ஒன்று போட்டு வச்சுது கைஸ். இப்போ இந்த இடத்துல கிராணி வரும் கைஸ். வருமா வராதா? வரும். வராது. வருமா வராதா? சரி வாங்க கைஸ் நம்ம போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகைத்து விடும். சும்மாவா சொல்லிடுறாங்க பெரியவங்க. கைஸ் அங்கே தான் நிற்கிது அது. இப்போ பாருங்க கைஸ் போகுது மேலே. இங்கே பாருங்கள் போக சொல்லி ட்ராப் போட்டு போகுது கைஸ். இது பார்த்துச்சு நம்மள இப்போ.
இப்போ நம்ம இப்படி வந்துட்டு சும்மா சில்லுன்னு ஓடிடலாங்க. சில்லு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டோமா கைஸ். இது வேற ஒன்று நேரம் கட்டினா கைஸ் வந்துட போகுது கைஸ். அது வந்துச்சா வரல கைஸ். இப்போ நம்ம வந்து இதில் போகலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பேட்லாக் கீ கிடச்சிது, சூப்பரு. இப்போ நம்ம வந்து கீயை போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். இப்போ இதில் வந்து க்ரௌபார் இருக்குது. இப்போ நம்ம வந்து டோர் எஸ்கேப்புக்கான இன்னொரு பொருள் கிடச்சிச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி மேலே என்ன இருக்குதுன்னு போய் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் பீராஞ்சி விட்டு வரலாம். ஹெலிகாப்டர் வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. இதுவும் ஹேண்டு வால் வேலை எதுவும் ஒன்றுது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அநேகமாக வெப்பன் கீ இருக்கும். வெப்பன் கீ கிடச்சிச்சு கைஸ். வெப்பன் கீ இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு இது ஓப்பன் பண்ணி அதுக்கு முன்னாடி இதை எடுத்து கீழே போடலாம். நட போக மாட்டேங்குது. நம்மளுக்கு வரத்துக்கு எல்லாம் அப்படி தாங்க புத்தப்படுறோம். பாருங்கடா இதுங்களா காய்ஸ். இது நம்மளுக்கு வெறுப்பு ஏற்றுது காய்ஸ். இது காய்ஸ் இப்போ நம்ம வந்து வெப்பன் கீ எடுத்துகிட்டு போகலாம். கைஸ் கீயை ஊன்ட்டேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து சீக்கிரம் மேலே ஏறிடலாம். மேலே ஏறியாச்சு. இப்போ நம்ம வந்து போய் வெப்பன் கீ எடுத்துட்டேன். சும்மா சல்லுன்னு போயிட்டு வெப்பனை எடுத்துகிட்டு ஐயோ மூடிக்குச்சு கைஸ். இது பாருங்களா, இதை கீ இருக்குமா இருக்காதா தெரியலையே கைஸ் மக்களை. இப்போ நம்ம வந்து இப்படி போகலாம். அப்படி போனால் நம்மளை கண்டுபிடிச்சிரும். அதனால் வந்து நம்ம இப்போ வந்து இப்படி போயிடலாம். கிராணி வரல ஒன்றும். வர சவுண்டு கேட்டுதுன்னா அவ்வளோ கேட்க மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து வெப்பன் கீ எடுக்கிறதுக்கு போகலாங்க. வெப்பன் எடுக்கிறத வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து வெப்பன் எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ புல்லட் லோட் பண்ணாச்சு. யாராக இருந்தாலும் இப்போ வாங்கடா. இப்போ வசூல் தான் அந்த கேள்வியை சொட்ட மண்டை கிளவி எங்கே இருக்கிற? சொட்ட மண்டை கிளவி எங்கே இருக்கிற? வந்துச்சு பாருங்க சொட்ட மண்டை. மண்டை மேலே 4 இப்படி நின்றுன்னா தெரியாதாண்ணா. இப்படி வா சுட்றவா ஷூட்டிங். என்னடா மண்டை இது? டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. 4 முடி ஒரு ஓட்டின் கம் போட்டு ஓட்டின்னு வந்துச்சு. காலுக்குதா இல்லையான்னு தெரியலையப்பா. காலுங்குது வேணாம் விடுங்க. அப்புறம் வேணாம். அப்புறம் ராங்கா போகுது வார்த்தைலாம் வேணாம். ஐயோ சரி. இப்போ நம்ம மேலே வந்து கேட் வால் பார்த்தோம்ல, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அது மாதிரி கன்று வந்து எப்படியே போட்டுடலாம். இதை இங்கே எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து கேட் வால் பார்த்தோம்ல, அது மாதிரிலாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோ இதோ இங்கே தானே போட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே க்ரௌபார் பார்த்தோம்ல, அது மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். போய்ட்டு க்ரௌபார் மேலே எடுத்துகிட்டு கீ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரௌபாரையும் அந்த இது ஓப்பன் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம இப்போ நம்ம போயிட்டு க்ரௌபார் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒயர் கட்டர் சூப்பர் கைஸ். ஒயர் கட்டர் தான் வந்தது, கெத்து தான். இனிமேல் பாருங்கள் நம்ம சூப்பராக விளாட்லாம். இப்போ ஒயர் கட்டரை திரும்ப போயிட்டு கீயை போயிட்டு மேலே தான் கைஸ் ஒயர் கட்டரை யூஸ் பண்ணோம். தெரியாமல் கீயை போயிருக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து ஒயர் கட்டரை திரும்ப போயிட்டு இப்போ ஒயர் கட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஒயர் கட் பண்ணியாச்சு. இனிமேல் இதுக்கு வேலையே கிடையாது. இப்போ நம்ம க்ரௌபார் எடுத்துன்னு போயிட்டு அந்த இது ஓப்பன் பண்ணோம்.
கீ இருக்க கட்டையெல்லாம் அடிக்கணும், அது உடைக்கணும். இப்போ நம்ம வாங்க போய்ட்டு கேட்பலாம். இன்னும் 2 நிமிஷம் ஆகலை, நான் கிராணி ஒன்று ஏந்திருக்காது, அது கட்டி நம்ம போய்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதையும் வச்சுட்டு இப்படி போட்டு இப்போ நம்ம போய்ட்டு அந்த கேட் வால் எடுத்துன்னு வந்துடலாம். வாங்க போகலாம். நித்தி போயிட்டு ஏந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஐயோ வந்துச்சு, வாங்க போகலாம். இப்போ நம்ம கீழே போய்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு கன் எடுத்துக்கலாம். கிராணி எங்கே இருக்கா? சீக்கிரம் வா. இப்போ கன்னுக்கு ஒரு புல்லட் லோட் பண்ணிடலாங்க. கிராணி வேர் ஆர் யூ? கிராணி எங்கே இருக்கிறத வந்துட்டார் பேர் தலைவர். கரெக்டாக நெத்தி போட்டுலே இருக்கலாங்க. வாய் மேலே விடு. அவ்வளோதான். இதில் நாடா இருக்குது. இது பாருங்க. இப்போ நம்ம வந்து பியானோ வாட்சுன்னு இருக்காங்க மேடம். தனமான தான் அப்படியே வாசிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக இப்போ போய்ட்டு இதுக்கே போட்டு இன்னும் வேறு என்ன நான் தேவைன்னு தெரியல. டோர் ஹேண்டில் கச்சிச்சு. இன்னும் அந்த டோர் ஹேண்டில் இது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தப்பிச்சிடலாம். நாங்கள் இப்போ நம்ம மேலே போகலாம். டோர் ஹேண்டில் இங்கே தான் இங்கே பார்த்தோங்க. பண்ணலாம். இந்த இதுக்கு வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, நம்ம போய்ட்டு எஸ்கேப் பண்ணலாமா? கிராணியை வேறு போட்டு தள்ளிட்டோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஆச்சு. கிராணியை வேறு போட்டு தள்ளிட்டோம். இப்போ வந்து நான் தான் பண்ண போகிறேன் தெரியல. இப்போ வாங்க ஓடிடலாமா? 1 2 3 வாங்க. அவ்வளோதாங்க. ஸோ தப்பிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம கிராணி மட்டும் தனியாக நிற்க போகுது. இந்த வாட்டி வாடா, அத்தை வாட்டி வாடா, உன்னை கண்ணு பிடிச்சி பிடிக்கிறாடா. ஏய் வாடா அத்தை வாட்டி நீ. ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்பி சொல்லுறதுனா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு போடுற லைக் ஒன்று தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குது எனக்கு. ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல்லுக்கான தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் அடுத்தடுத்து வந்துக்கினே இருக்கும் கைஸ். தேங்க்யூ.